பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த ஏப்ரல் மாதம் இந்த முதல் நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதமும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க தான் உங்களுக்கு எனக்கு நல்ல அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பைபிள்ல பார்த்துடலாமா? எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் கடைசி வரியை வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. நீ இனி அலைந்து திரிவதில்லை. அழகான ஒரு வசனம். நம்முடைய அலைச்சல்களை மனிதர்கள் அறியாம போகலாம், நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறார், அறிந்திருக்கிறார். எதனால அலையிறோம் அப்படின்னா, மன நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம இன்னைக்கு நிறைய கோடீஸ்வரங்க பாருங்க, சமாதான நிம்மதி இல்லாம அலையிறாங்க. இங்க போனா சமாதானம் வருமா, அங்க போனா சமாதானம் வருமான்னு சொல்லி அலையிறாங்க. அந்த அலைச்சல்கள் அதிகமா இருக்கிறது. வியாதி வந்துருச்சுன்னா அலையிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா. சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வியாதியினுடைய கொடுமை, கடன் பிரச்சனையினுடைய பாரம், இந்த அலைச்சல்களுக்கு காரணமே இதெல்லாம் தான் ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த அலைச்சல்களை நான் மாற்றுவேன், நீ அலைந்து திரிய மாட்டேன்னு சொல்லி. ஆனா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அந்த மேல இருக்கிற 2 வரிய பாருங்க. இஸ்ரவேலை நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல மனம் திரும்புதல் வேணும். 2வது என்ன வேணும் அப்படின்னா, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்ப முதல்ல நம்முடைய பாவத்தை உணர்ந்து தூக்கி போடும்போது, பாவத்திலிருந்து விலகும் போது நம்முடைய அலைச்சல்களை மாற்றுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். 2வது அவருக்கு பிடிக்காத அருவருப்புகள், இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அருவருப்புகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த அருவருப்புகளையும் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்முடைய அலைச்சல்களை மாற்றி அமைத்து நம்மளை பலப்பட விரும்புகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்கு எந்த அலைச்சலும் இருக்காது. இங்க போலாமா, அங்க போலாமா, இவங்கள பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமா, இல்லவே இல்லை. இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.